அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நாடி நீர் எதை செலவு செய்தாலும் அதற்காக நீர் கூலி வழங்கப்படுவீர். உமது மனைவியின் வாயில் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவல உணவு உட்பட. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் அவர்களில் பொதுமக்களுக்கும் நன்மையை நாடுவதுதான் மார்க்கம் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் தூய்மையான எண்ணமுடையவர்களாயிருந்தால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுகையை நிலைநிறுத்துவதாகவும் ஜகாத் வழங்குவதாகவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நன்மையை நாடுவதாகவும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்த முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அவர்கள் இறந்த நாளில் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து மேடையில் நின்று இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு கூறினார்கள், புதிய தலைவர் வரும் வரை இணையற்ற ஏக இறைவனுக்கு அஞ்சுவதையும் அடக்கத்தையும் அமைதியையும் கடமையாக கொள்ளுங்கள். இதோ இப்பொழுது உங்கள் புதிய தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். பின்னர் தொடர்ந்து கூறினார்கள், இறந்து போன தலைவருக்காக பிழை பொறுக்க தேடுங்கள், ஏனெனில் அவர் பாவம் மன்னிக்கப்படுவதை விரும்பக்கூடியவராக இருந்தார். மேலும் கூறினார், நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை தழுவுவதாக தங்களிடம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன் என்றேன். அப்போது அவர்கள் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் நலம் நாட வேண்டும் என்று எனக்கு நிபந்தனை விதித்தார்கள். அதன்படி உறுதிமொழி கொடுத்தேன். இந்த பள்ளிவாசலுக்கு உரியவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் உங்களுக்கு நலம் நாடுபவனாக இருக்கிறேன். பின்னர் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக மேடையை விட்டு இறங்கினார்கள். ஜியாத் பின் இலாகா கூறியதாவது, அத்தியாயம் 3. கல்வி. கல்வியின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் பல படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். 58வது அத்தியாயம் 11வது வசனம். எனது இறைவா, ஞானத்தை எனக்கு நீ அதிகமாக்கு. 20வது அத்தியாயம் 114வது வசனம் என்ற அல்லாஹுவின் கூற்று. ஒருவர் தம்முடைய பேச்சில் ஈடுபட்டிருக்கும் போது யாராவது கல்வியை பற்றி கேள்வி கேட்டால் அவர் தம் பேச்சை முடித்துக் கொண்டு கேள்வி கேட்பவருக்கு மறுமொழி அளிப்பது. ஒரு அவையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்த சமயம் அவர்களிடம் நாட்டுப்புறத்து அரபி ஒருவர் வந்தார். மறுமை நாள் எப்பொழுது என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுற்றார்கள். எனினும் அவரது இந்த கேள்வியை அவர்கள் விரும்பவில்லை என்றனர். வேறு சிலர் அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுறவில்லை என்றனர். முடிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்துக் கொண்டு மறுமை நாளை பற்றி என்னிடம் கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். உடனே கேட்டவர், அல்லாஹுவின் தூதரே, இதோ நான் தான் என்றார். அப்போது கூறினார்கள், அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம். அதற்கவர், அது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் என கேட்டார். அதற்கு, எந்த காரியமாயினும் அது தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பாரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, கல்வியை உரத்த குரலில் போதிப்பது. நாங்கள் மேற்கொண்ட பயணம் ஒன்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தார்கள். தொழுகையின் நேரம் எங்களை நெருங்கிவிட்ட நிலையில் நாங்கள் ஒழு செய்து கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்போது நாங்கள் எங்கள் கால்களை தண்ணீரால் தடவி கொண்டிருந்தோம். அதை கண்டதும் குதிங்கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று 2 அல்லது 3 தடவை தமது குரலை உயர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஹதீஸ் துறை நிபுணர் ஹத்தஸனா அதாவது எமக்கு அறிவித்தார், அக்பரனா அதாவது எமக்கு தகவல் தந்தார், அன்பஅனா அதாவது எமக்கு செய்தி சொன்னார் என்று கூறுவது. ஹத்தஸனா, அக்பரனா, அன்பஅனா, சமிஅது அதாவது நான் செவியுற்றேன் என்று 4 வார்த்தைகளையும் இப்னு உவைனா என்பவர் ஒரே கருத்துடைய வார்த்தைகளாகவே கருதினார். அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நபி மொழியை அறிவிக்கும் போது உண்மை சொல்பவர்களும் உண்மைப்படுத்தப்பட்டவர்களுமான அல்லாஹுவின் தூதர் எமக்கு அறிவித்தார்கள், அதாவது ஹத்தஸனா என கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தையை நான் செவியுற்றேன், அதாவது சமிஅது என்று அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்களாம். இதை ஷகீக் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு 2 ஹதீஸ்களை அதாவது ஹத்தஸனா அறிவித்தார்கள் என ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து சில செய்திகளை அறிவிக்கும் போது எருவி அதாவது தெரிவித்தார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள்.